ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அடுத்தடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோமதி இப்போ பயங்கர கோபத்தில் இருக்காங்க. குடும்பத்தில் எல்லாரையும் கவனிச்சுக்க நான் ஒரு வீட்டு வேலைக்காரியாக தான் இவங்களுக்கு தெரியுது. நான் ஒரு அம்மாவா பொண்டாட்டியா இவங்க யாருக்குமே தெரியல புரியலன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இனி நான் வீட்டில் இருக்கக்கூடாது. நான் சுதந்திரமாக என் பாட்டுக்கு வெளியே எங்கேயோ போய் இருந்துக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னதுன்னே ஆளாளுக்கு கெஞ்சுறாங்க. ஆனால் யார் பேச்சுமே கேட்காம கோமதி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் போகிறேன்றாங்க. இப்போ அவங்க பொண்ணு அரிசி, அம்மா என்னை விட்டுட்டு போனால் நான் என்னம்மா பண்ணுவேன்? நீ என்ன சின்ன குழந்தையாடி பப்பாவாடி? உன்னை பார்த்துக்க உனக்கு தெரியாதா? இல்லை உங்கள் அப்பனுக்கு தான் தெரியாதா? அவர் உன்னை பார்த்துப்பாக, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. ஆளை விடுங்க. யாருக்கும் நான் ஒரு மனுஷியாக கூட இந்த வீட்டில் தெரியல அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் எல்லாரும் எவ்வளோ தான் தடுத்து பார்த்தாலும் கோமதி நிற்கிறதா இல்லை. இப்போ பாண்டி வந்து எவ்வளோ திமிரு பாரு, எவ்வளோ சொன்னாலும் கேட்காம போகிறா. நாங்கள் யாரும் அம்மாவை சமாதானப்படுத்த போகிறதில்ல, உங்களால் தான் அம்மா இந்த அளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்களே போயிட்டு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னு கதிர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கோமதி பின்னாடியே பாண்டி கெஞ்சிட்டே போகிறாங்க. ஆனால் கோமதி கண்டுக்கிறதே இல்லை. வழி முடுக்க எல்லாரும் என்னப்பா 2 பேரும் கோயிலுக்கு போகிறீங்களா? அடடா 2 பேரும் வண்டியில் போகாமல் இப்படி நடந்தே போகிறீங்களே. ஆளுக்கு ஒருத்தர் கேட்குறாங்க. ஐயோ மானம் போதுடி கோமதி, வீட்டுக்கு வா, என்னை எவ்வளோ தாண்டி கெஞ்ச வைப்ப அப்படின்னு கெஞ்சிட்டே போகிறாங்க பாண்டி. அவங்களால ரொம்ப முடியல. உடனே ஒரு எள்நி கடையாண்ட போயிட்டு ஒரு எள்நி தாக அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. இப்போயே சுகர் ஏறி போயிருக்கு, எள்நீரெல்லாம் சாப்பிடணுமா? உடம்பு சரியில்லாமல் போயிடு போகுது. இங்கே பாருங்க, நீங்கள் யாரோ நான் யாரோ, நான் இப்போ இளநீர் சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன போச்சு? நான் தான் உங்கள் வீட்டுக்கு வரதில்லைன்னு சொல்லிட்டேன் இல்லை அப்படின்னு கோவமாக சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா இளநீர் வாங்கிக்கிறாங்க. பணம் கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து வந்துடுறாங்க. எவ்வளோப்பா ரேட்டு? 50 ரூபா. என்னப்பா இவ்வளோ ரேட் சொல்கிற? கொஞ்சம் குறைக்கக்கூடாதா? குறைக்கலாம் முடியாதுன்னு, இளநீர் இவ்வளோ தான் ரேட்டுன்றாங்க. இந்த இடத்துலையும் நம்ம பாண்டி வந்து பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 50 ரூபா கொடுத்துட்டு, கோமதி உடம்பு சரியில்லை, இளநீர் குடிக்கணுமா? நான் குடிப்பேன், என் உடம்புக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு இளநீர் குடிச்சிட்டு, கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இந்த இளநீரில் அப்படின்னு திரும்ப வெறுக்க வெறுக்க வெறுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டி கெஞ்சிட்டே போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன அந்த கோயில் வருது. அதை பார்த்துட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே பாண்டி அப்பாடா இவ ஏதோ யோசிக்கிறா, எப்படியாச்சும் பேசி இவ மனசை மாற்றிடணும்னு நினைக்கிறாங்க. இங்கே தானடி உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சு. நீ கூட அப்போ தாலி கட்டி முடிச்சதுன்னே என் மேலே எவ்வளோ பாசமாக என் கால்லெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின கோமதி. அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போ கூட உடம்பெல்லாம் சிலுக்குது. நானும் நீயும் எப்படியெல்லாம் காதலிச்சோம். ஆனால் இப்படி கோவப்பட்டு என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறியேடி அப்படின்னு ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாண்டி. ஆனால் நம்ம கோமதி அப்போ கூட மனசு இறங்காமல், ஆமாம் அப்போ உங்கள் மேலே இருந்த காதலில் நான் காலில் விழுந்தேன். ஆனால் நீங்கள் எப்பயும் என் காலில் விழ, ஏய் இது என்னடி புதுசாக இருக்குது, நான் எதுக்கு விழணும்? அப்போ உங்களுக்கு காதல் இல்லையா? அப்போ நீங்கள் விழமாட்டீங்களா? ரோடு வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் என்ன, உங்கள் பொண்டாட்டி தானே, அடுத்தும் பொண்டாட்டி காலையே போய் விழ சொல்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, ரோட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி விழுங்க. காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கினீங்க, இப்போ வில்லணுன்றாங்க. வேற வழியே இல்லாமல் நம்ம பாண்டி வந்து வீட்டுக்கு வந்துடு கோமதின்னு கோமதி காலில் விழுந்து கூப்பிட்றாங்க. இதை பார்த்து ஊர் ஜனமே அடடடா, பொண்டாட்டி காலில் விழுந்து எப்படியெல்லாம் பாசமாக பார்த்துக்கிறான் பாரு. அச்சோ பாண்டி மாதிரி யாராலையும் பொண்டாட்டியை பார்த்துக்க முடியாதுன்னு வர்ணித்து தள்ளுறாங்க. ஐயோ இப்படி எல்லாரும் முன்னாடி காலில் விழ வச்சிட்டாலே என்ன பண்ணுறது? குடும்பம் கெடக்கூடாது, ஒத்துமையாக இருக்கணும்னா இப்படியெல்லாம் விழுறாங்க போல, நானும் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி மனசுக்குள்ளே வருத்தப்பட்டாலும், விடுறா நீ உன் பொண்டாட்டி காலில் தானே விழுந்த, அதை நம்ம கெத்தா அப்படி நெஞ்சு நிமித்துன்னு ரோட்டில் நடக்கணுன்ட்டு கோமதி வீட்டுக்கு போகலான்ட்டு கோமதி கையை பிடிச்சிட்டு பாண்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற அடுத்தடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.